சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு உமக்கு மகிமையும் ஆராதனையும் கனமும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாவதாக. அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் இருக்கிற இந்த இடம் முழுவதும், இந்த வீடு முழுவதும் ஒரு தெய்வீக ஆற்றல் நிரப்புவதாக, உடைய தெய்வீக பிரசன்னம் நிரப்பட்டும் சாமி. இந்த வீட்டுடைய நடுவிலும் மேலும் கீழும் சுற்றிலும் முற்றிலும் உடைய அக்னியின் வேலியை நாங்கள் வைக்கிறோம் சாமி. அப்பா, உடைய கல்வாரியின் சிலுவை இந்த வீட்டில நாங்கள் நட்டு வைக்கிறோம். உடைய கல்வாரியினுடைய ரத்தத்தை ஆண்டவரே இந்த வீடு முழுவதிலும் நாங்கள் தெளிக்கிறோம் சாமி. ஆண்டவர் விடுதலை பயண புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறதை போல 18:13 ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தெளிக்கப்படுகிற உடைய மகாபரிசுத்த ரத்தம், புத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து வழிந்து வருகிற உடைய மகாபரிசுத்த ரத்தத்தினை வீடு முழுவதிலும் நாங்கள் தெளிக்கிறோம் சாமி. இதனால் இஸ்ரவேல் மக்களுடைய ரத்தத்திற்குள்ளாய் பாதுகாக்கப்பட்டதை போல இந்த பிள்ளைகளுக்கு கூட ரத்தத்துக்குள்ளாய் பாதுகாக்கப்பட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த குடும்பத்தினுடைய நடுவராக, மத்தியஸ்தராக, ராஜாவாக, கிறிஸ்து அரசராக இருந்து வழி நடத்துவீராக. கர்ப்பத்தின் கனி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என்று மறைநூல் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கிறேன் சுவாமி. அதற்காக நாங்கள் கூடான நன்றி செலுத்துகிறோம். நடக்க இருக்கிற நிகழ்வுகளுடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம். மகளுடைய உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நாடி நரம்புகள் எல்லாம் மகாபரிசுத்த ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்னை மரியாள் எலிசபெத்தாமலை சந்தித்த போது அவள் வாழ்த்தினாள். அப்பொழுது அவள் வாழ்த்தின போது அவளுடைய வயிற்றுள்ளே இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று என்று மறைநூல் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, அவள் வாழ்த்தின போது எலிசபெத் அம்மாள் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதை போல இதோ இந்த பிள்ளையும் கூட உடைய பரிசுத்த ஆவியினால் நீர் ஆட்கொள்ளுவீராக. இதனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறதுனாலே வயிற்றினுள்ளே இருக்கும் குழந்தை அக்களிப்பால் துள்ளட்டும் சுவாமி. இதோ இந்த குடும்பத்தினுடைய சந்ததியை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறவைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ இந்த குடும்பம் முழுவதிலும் உங்களுடைய சமாதானம் இறங்கட்டும் சாமி. ஆண்டவரே, அவர்கள் இழந்த சமாதானத்தை இந்த குழந்தை இந்த குடும்பத்திற்கு பெற்றுத்தர, அந்த இழந்த இழப்பினை ஆண்டவரே இந்த குழந்தை நிறைவு செய்ய இந்த நேரத்தில் இந்த பிள்ளையும் இந்த தாயையும் அவருடைய தகப்பரையும் ஆண்டவரே இந்த குடும்பம் முழுவதையும் நீர் ஆசீர்வதிக்கு உயர்த்துகிறார். ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே.